தக் லைஃப் படம் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே ஒரே குழப்பம். படம் எப்படி இருக்கு? பாதி பேர் மொக்கம் சொல்றாங்க, பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னுடைய ரிவ்யூ சொல்றேன், அது ஜென்யூனான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. படத்துல பொறாம தான் ஃபுல்லாவே படம் முழு கதையாவே எடுத்திருக்காங்க. ஒரு கேங்வர் படத்துல முக்கியமா பொறாம இருக்கக்கூடாது. இந்த படத்துல முழுசாவே அதுதான் இருக்கு. இன்னொன்று, இந்த படத்துல எல்லாருக்கும் கொடுத்துருக்க ரோலை வந்து அவங்க சரியா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நாசர், அதாவது நெகட்டிவ் ரோலை சும்மா பிச்சு உதறி இருக்காரு. எஸ்டிஆரை இந்த படத்தில் கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவர் கொடுத்த ரோலை அவர் தரமாக செஞ்சுட்டு போயிட்டார். நம்ம கமல் சாரை மட்டும் தான் சொல்லி அவனை ஆண்டவரை சைல்டுஹுட் இமேஜ்லேருந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி 70 வயசுன்னு போட்டு பாருங்கள், அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தில் மட்டும் இல்லை, இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு யங் பாயை மட்டும் தான் இருக்கார் அவர். இப்போ கமல்ஹாசனுக்கு இன்னும் கம்பேக் வேணும்னா லோகேஷ் கனகராஜில் மட்டும்தான் முடியும். அடுத்தது ஒரு கம்பேக் கொடுக்க முடியுது. இந்த படம் ஒர்த்தியாக வாட்சினா ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான்.